அல்லல் போம் அல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகாதுயரம் போம் நல்குணமால் மருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே கொண்டாம் நல்ல மனதுண்டாம் வான் மலராய் நோக்கொண்டாம் மேனி நொடுங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் உண்பாதோ தப்பாமல் சார்வார் தமக்கே சிறுகண்ணோ பானை போல் பெருவயிரும் பாங்கான பொன் பூநூல் அழகோ தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நாளை உமது பாதம் பணிந்தேன் என் நாவில் வந்து உதிப்பாய் ஓம் கணபதியே சௌந்தரி இளந்தரி ஜோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாதத்தினால் உன்னை தரிசித்தோம் பரிசு தந்து அருள் பாலிப்பாய் என்றாயே இந்த அழகான ஆலடிப்பட்டி நகரிலே கொழுவிருந்து வரக்கூடிய என் அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்பிகை உமா மகேஸ்வரி அம்பிகை பத்ரகாளியம்மன் காளியம்மன் வருவாள் நமக்கொரு நாடும் அழகிலே பற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை முருகா உற்றாதனை எனக்கு ஒருவர் இல்லை உமை ஆதம
தாய் குளங்களை தாய் குளத்து தங்கங்களை நம்ம வில்ல பாக்கிறதுக்காண்டி இந்த வருஷம் தான் எங்க கோயில்ல வெவர் உட்கார்ந்துருக்காங்க. ஆமா ஆமா இல்லனா ஆளே இருக்காது. ஆமா ஜீவானிக்கு வருவாங்க சுண்டல் வாங்கி போயிருவாங்க. இல்லகாரமா வேற என்ன வரமா உள்ளூர் படிக்கலாம் அதனால இருக்கலாம். உள்ளூர் ஆளுக்கு உங்க பேர் தெரியும் எங்களுக்கு ஆளுக்கு ஆதரிக்கணும். ஆமா என்னை ஆதரிக்கிறதுக்காண்டி தான் வந்து உட்கார்ந்துருக்காங்க. தாய்மார்கள் தான் ஆதரிக்கணும். நினைச்சு பாருங்க ஆளாளுக்கு 100 500 கொண்டாந்து குத்துவாங்க. 500 போகணும் குத்து போறோம் இந்த இருக்கவங்க. இந்த அகிலமெல்லாம் பேர் விளக்கக்கூடிய ஆலடிப்பட்டி நன்னகரத்திலே ஒளிவிருந்து வரக்கூடிய என் அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்பிகை பத்ரகாளியம்மன் காளியம்மன் திருவாலயத்திலே எங்களுக்கு முன்னாலே பெரிய பெரிய புலவர்கள் பேர் அறிஞர்கள் எல்லாம் வந்து பாடியிருக்கலாம், நீங்களும் கேட்டிருக்கலாம். ஆயினும் ஒருவரை போல் ஒருவர் பாட முடியாது. கச்சது கைமண் அளவு கொள்ளாதது உலகளவு என்பார்கள். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது, யாருக்கும் எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆமா நாட்டிலே யாருமே கிடையாது, தெரிந்தவர்களும் உண்டு தெரியாதவர்களும் உண்டு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆமா ஆமா. ஆயினும் அடியால் என் சிற்றறிவிற்கு எட்டியவாறு பாடுகிறேன். நான் பாடுகிற பாட்டத்திலே பலது குற்றங்கள் வந்திட்டாலும் சொல் குற்றங்கள் இருந்திட்டாலும் எங்க ஆட்கள் மேலதளத்திலே குற்றங்கள், கதை குற்றம் கதையிலே பொருள் குற்றம், சாரித குற்றம் சரித குற்றம், என்ன ஒரு குற்றம் குறை இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையை எப்படி ஆதரிப்பீர்களோ அதே போல் அடியாளையும் ஆதரிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமா, எந்த ஒரு திருவாலயமாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் சரி, அங்க முதல்ல யாருக்கு பாடணும்? சாஸ்தாவுக்கு தான் பாடணுமா? தாத்தாவுக்கு இல்ல, சாஸ்தாவுக்கு. ஆமா, ஏன் சாஸ்தாவுக்கு பாடணும்? இந்த உலகத்திலே கலியுலக தெய்வமாக பிறந்தவர் தர்மஞான சாஸ்தா ஒருவர் தான். ஏன்னா நம்மள தந்தைக்கும் தாய்க்கும் பிறந்த சாதாரணமான மாநில மனுக்கள். ஆமா, ஆனா தர்மஞான சாஸ்தா அப்படி கிடையாது. ஆணுக்கும் ஆணுக்கும் மச்சினனுக்கும் மச்சினனுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தா வந்து பிறந்தாதான் சகல தெய்வங்களும் கோவிலுக்கு வந்து மனமகிழ்ந்து ஆடுமா. ஆமா, அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தா பாதி மதி மான் மடுவோம் கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமது கலியுகமாகி அச்சுதனாகிய எம்பெருமான் இருகரத்தியான் ஏந்த
வாயுலோகம் வரணலோகம் யமலோகம் தவலோகம் சக்திலோகம் சிவலோகம் பூலோகம் என்று சொல்லக்கூடிய ஈரேழு 14 உலகத்தை படைத்து அதனை மூன்றாகவே சிருஷ்டித்தார். அதலை என்றும் சுகலை என்றும் ஆதி பாதாள உலகம் என்றுமே பிரித்தார். அதலை என்றாலே ஆகாய லோகம், அங்கே மும்மூர்த்திகள் வாழ்ந்து வருகிறார்கள். மும்மூர்த்திகள்னா பிரம்மா விஷ்ணு சிவன். படைக்கக்கூடிய பொறுப்பு பிரம்மாவுக்கும் காக்கக்கூடிய பொறுப்பு எம்பெருமான் கோபால கண்ணனுக்கும் அழிக்கக்கூடிய பொறுப்பு ஆடவனாகிய சிவபெருமானுக்கும் ஆகும். ஆமா, இதுவே அதலை உலகம் ஆகாய லோகம். சுதலை என்றாலே என்ன? சுதலை என்றாலே நாம் வாழக்கூடிய இந்த மத்திய பூமி. ஆமா, ஆண்டவனாகிய சிவபெருமானானவர் தேவர்களும் முனிவர்களும் அமரர்களும் நம்மளை வணங்குவதால் நம்மளுக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை. அனுதினமும் செத்து பிழைக்கக்கூடிய ஜீவராசிகள் நம்மளை வணங்கினாதான் நம்மளுக்கு அருளும் உண்டு பொருளும் உண்டு. ஆமா, என்ற ஒரு லோகத்தை படைத்து அதிலே ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த மாநில மக்களையும் படைத்தார். ஆமா, மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இணைத்தாவரங்களோடு ஆடு மாடு கண்டு காடுகளையும் படைத்து 6 அறிவு கொடுத்த மனுஷங்களுக்கு 3 ஆசையும் கொடுத்தார். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. முதல்ல ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில மண்ணு மனையை சேர்க்கணும், அதுக்கப்புறம் பொண்ணு பொருளை சேர்க்கணும், அதுக்கப்புறம் தான் 3வது ஆசையாகிய பெண்ணாசையை தேட வேண்டும். அந்த காலத்துல 3ஆவதா இருந்தது, இந்த காலத்துல அது முத இருக்கு. பொண்ணு இருக்கா அப்போ? என்ன எடுத்தாலும் பொண்ணுக்குதான். நம்மளை போன்ற மாநில மனுக்களுக்கு எஞ்சான் உடம்பையும் 1 ஜான் கும்பியையும் கொடுத்தாராம். எஞ்சான் உடம்புனா ஒரு மனுஷன் கைய வச்சு இப்படி அளந்து பார்த்தா 8 ஜான் தான் வருமா. கூடவும் இருக்காது குறைவும் இருக்காது. நம்ம கைக்கு 8 ஜான் கரெக்டா இருக்கும், அவங்க கைக்கு. அதுல 1 ஜான் கும்பியை கொடுத்தாராம். ஆமா, அதுக்கு மேல வளர்ந்துட கூடாதுன்ட்டு தான் முடிவா கொடுத்தாராம். பிள்ளை படைச்சா மட்டும் போதுமா, பட்டினி இல்லாமல் படியெடுக்க வேண்டுமே என்று ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு பார்வதா தேவியானவள் நாளை நல்ல தினை எடுத்து நாதனோட கை கொடுத்தார்.
பார்வதா தேவியானவர். ஆதி பராசக்தி உமா மகேஸ்வரி கொடுக்கிறாள் பகவானிடம். ஆமா ஆண்டவனாகிய சிவபெருமானானவர் வாங்கிய படியை கொண்டு வையகத்திலே படியளந்தார். கொடுத்த படியை கொண்டு குவளையத்திற்கே படியளக்காராம். ஆமா யார் யாருக்கெல்லாம் படியளக்காரு? கல்லுக்குள் வாழும் தேரை முதல் தாயார் கற்பம் வாழும் சிசு வரைக்குமா. ஆமா கல்லுக்குள்ள தண்ணி கூட போவாது, அதுக்குள்ள ஒரு தேரை நமக்கு வாழுதுன்னா அது யாரோட அருளு? ஆண்டவனாகிய சிவபெருமானோட அருள். ஆமா முட்டைக்குள் இருக்கும் குஞ்சிக்கும் பச்சைக்கும் பறவைக்கும் படியளிக்கிறார் ஆண்டவனாகிய சிவபெருமான். ஆண்டவனாகிய சிவபெருமான் படியளந்த களைப்பு தீர ஆதி கைலாசத்தை நினைப்பாராம். இறைவன் ஈஸ்வரியை நினைக்க பார்வதா தேவியானவள் பகவானை எப்படி எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பாளே. ஆனால் பகவான் எப்போ வருவார் என்று பகவான் வர்றதுக்கு முன்னாடியே கண்டியில ஜலம் எடுத்து கொண்டு வச்சிருக்காளாம். ஆண்டவன் பகவானுக்கு பாத பணிவிடைகள் செய்வதற்காக பாரிஜாத மலர்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கா. ஆமா அது அந்த காலத்து பெண்கள். இந்த காலத்து பெண்கள் அப்படியே இருக்காங்க. எப்படி எதிர்பார்த்து இருக்காங்க? ஆமா அது அதையும் தப்பு சொல்ல முடியாது. மாசம் கடைசி ஆயிட்டு நம்ம எதிர்பார்ப்பா, மத்த 30 நாள் எதிர்பார்க்கவே மாட்டா. எப்போ கொண்டு வருவாரு, நம்ம என்ன சேலை எடுக்கலாம், என்ன நகை எடுக்கலாம்னு எதிர்பார்ப்பா. வருது போனஸ் போட்டாங்கன்னு கேட்பா, போட்டா சுடுசோறு, போடலன்னா பழையுது. அதை வச்சுதான் நம்ம சாப்பாடு. அது நீங்க சம்பளத்தை முழுசா கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களை எதிர்பார்த்து காத்துக்கு இருப்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு பாத பணிவிடைகள் கிடையாது. நீங்க எல்லாத்தையும் முழுசா கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெண்ணி போட்டு முதுகு தேய்ச்சி விடுவாங்களாம். வெண்ணி போட்டு ஆமா அது வந்து நீங்க பாதி கொடுத்தீங்கன்னா அப்படிதான் கேட்பாங்க. ஆமா அப்படியாக இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவனாகிய சிவபெருமானானவர் படியிழந்து விட்டு ஆதி கைலாசத்திற்கு வருகிறார். படியிழந்த பகவானுக்கு பால் பழம் கொடுக்கிறார் பார்வதா தேவி. இறைவந்த ஈசனுக்கு இளைப்பாறை கொடுக்கலாம். அப்படி களைப்பிழைப்பெல்லாம் போக்கி கையிலே பொழுதிருக்கும் போது பார்வதா தேவியானவள் என்ன கேட்கிறாளே? ஆனால் ஆண்டவனே பகவானே
ஆமா. உனக்கு இன்னைக்கு மட்டும் என்ன சந்தேகம்? இன்னைக்கு என்ன திடீர் சந்தேகம்? நீங்க நாளைக்கு தான் எடுத்துட்டு போறீங்க, எல்லாருக்கும் படியாங்கன்னு சொல்லுதீங்களே. ஆமா. நீங்க வந்து கூடயே பிறந்தது ஒண்ணு இது. என்னது சந்தேகம்? அடே கூடயே பிறந்தது. கூடயே பிறந்த பிறப்பு. ஆமா. கடைசி வரைக்கும் போகாது. மாத்தவே முடியாது. முடியாது. நாங்க பரதாதேவியோட அம்சம் தானே, அதனால அப்படியே தான் இருப்போம். அப்படியே தான் இருக்கோம். தொட்டு வச்ச மாதிரி நீங்க இருக்கீங்க. சந்தேகம்னு முன்னாசம் வந்துட்டா சந்தோஷம் பராசரி போயிடும். படியாங்க தத்துவத்தை சொல்லுங்க பரதாதேவி கேட்கா. ஆமா. பகவான் என்ன சொல்லுதாரு? என்ன? நான் யாரு தெரியுமா பார்வதி? யாரம்மா? ஒன்று ஒன்றாண்டி சிவ உடையவனும் தாண்டி. ஒன்று ஒன்றாண்டி உடையவனும் தாண்டி. இரண்டு இரண்டாண்டி சிவ ஈஸ்வரனும். இரண்டு இரண்டாண்டி ஈஸ்வரனும் தாண்டி. மூன்று மூன்றாண்டி சிவ முக்கனும். மூன்று மூன்றாண்டி முக்கனும் தாண்டி. நாலு நாலாண்டி நாலு நெருப்பு. ஆமா. இந்த அனைத்தும் என்னோட ஒழுக்கம் அம்மா பார்வதி. என் உடம்பிலே அனைத்து இருக்கிறது அம்மா. ஆமா. என் அருள் இல்லைனா இந்த உலகத்திலே எவ்வுயிரும் வாழாது. வாழவே வாழாது பார்வதி. இந்த ஆளுனா அங்கே சிவபெருமானானவர் என்ன சொல்கிறாரே ஆனா? என்ன சொல்லுகிறார்? அம்பிகையே பார்வதியே
தெரியும். ஆமா. அப்ப இடதுகண் சந்திரன் பாரதாதேவியா தானே இருக்கணும். இந்த மகத்துவத்தை அறிய வேண்டுமே என்று பாரதாதேவியானவள் ஆண்டவனுக்கு பின்னால் ஓடோடி வந்து பகவானின் கண்ணை 2 கையை வச்சு பொத்திட்டா. அப்படியே ஓடி வந்து பகவான் கண்ணை பொத்துகிறாள் ஆதிபராசக்தி. இந்த பெண்களுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, என்ன பழக்கம்? சந்தேகம் வந்துச்சுன்னா அது தீக்காம விடவே மாட்டோம். ஒரு காலம் என்ன ஆனாலும் சரிதான். ஆமா. வீடு ஆனாலும் சரிதான். சொன்னாலும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்க வேண்டியதுதானே. ஆமா. ஓடி போய் கண்ணை பொத்தி பாத்துருவோம். பார்வதாதேவியானவர் கண்ணை மூடிய போது உலகமெல்லாம் இருள்மயமாக இருக்கிறது. இருள்மயமாகி விட்டது. பாரேழு புவனமெல்லாம் இருள் சூழ்ந்து விட்டது. பார்த்தார் பகவான். நம்ம இவ்வளவு சொல்லி இருக்கோம், இந்த பாரதாதேவி நம்மளை நம்பாம கண்ணை பொத்திட்டாளே என்ற ஆங்கார கோபம் கொண்டதினாலே ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் திறக்கிறது. அவர் எப்படி உலகிற்கு ஒளி கொடுக்கிறாரே, ஆனால் ஒளி கொடுக்கிறது என்று கேட்டார். அவர் நெற்றி கண்ண திறந்தாரா, உலகில் ஒளி கொடுப்பாரா, நெற்றி கண்ண திறப்பாரா, உலகில் ஒளி கொடுப்பாரா, நெற்றி கண்ண திறந்த போது உலகமெல்லாம் ஒளியாச்சு. உச்சி கண்ண திறந்த போது உலகமெல்லாம் ஒளியாச்சு. உச்சி கண்ணின் மத்தியில எல்லாம் மத்தியில ஒரு ஆமா. இந்த பூமியில விழுந்தா பூமி தாங்குமா? தாங்குமா? அதனால ஆண்டவன் பகவான் என்ன செய்தாரு? 1008 சடாமுடி இருக்கு. ஆமா. 1008 சடாமுடியில் ஒரு சடையை உடைத்து தன் அங்கத்தில் உள்ள வேற
எப்படி பேர் கொடுப்பாரையானா எப்படி பேர் கொடுக்கிறா ஒரு சம்பாதி இது கப்பா ஒரு சம்பாதி இது கப்பா ஒன்றாம் கடல் உவர் கடலாம் ரெண்டாம் கடல் இருட்டு கடல் மூன்றாம் கடல் மோர் கடலாம் நாலாம் கடல் நல்ல தண்ணி அஞ்சாம் கடல் பஞ்சக் கடல் ஆறாம் கடல் அருங்கடலாம் ஏழாம் கடல் எண்ணெய் கடல் எட்டாம் கடல் திட்டு கடல் ஒன்பதாம் கடல் உவர் கடலாம் பத்தாம் கடல் பார்க்கடலாம் ஐயா பார்க்கடலாம் பாங்குடலை அமைந்திருக்கு அந்த பார்க்கடலே சமவாறு பணத்தில் ஒரு ஆலமரம் ஆலமரம் அடியேறி அங்கே காற்றடித்து மணல் பூமி கரையும் பூச்சி வளர்ந்திருக்கு ஓங்கி வெள்ளம் வளர்ந்தது ஓராயிரம் வாசல் தங்க புத்தா வெள்ளி புத்தா தானே அங்கே அப்பேற்பட்ட புத்துக்குள்ளே கருணாகோ சென்னாகோ கண்ணாடி விரிசுகள் களத்து கொடி சோம்பேறி மூக்கனோடு எல்லாத்துக்கும் ராஜாராணி நல்லமுடனே பார்க்கடலுக்கு அப்பாலே ஒரு ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரம் அடியதிலே காற்றடித்து மணல் குவித்து கரையாம்பூச்சி வளர்ந்திருக்கு வளர்ந்திருக்கிறது ஓங்கி வெள்ளம் மெல்ல வளர்ந்த பூச்சி ஓர் 1000 வாசல் உண்டு வாசல் உண்டு தங்க புத்து வெள்ளி புத்து தானே அங்க வளர்ந்த புத்து ஆமா அந்த புத்துக்குள்ள யாரெல்லாம் வாழ்ந்து வராங்க யார் யாரெல்லாம் கருணாகமும் சென்னாகமும் வாழ்ந்து வருது ஆமா இரு நாகமும் ஒன்று கூடி வாழ்ந்து வருகிறது ஆமா ஆமா கருணாக யாரு சென்னாக யாரு யார் யாரெல்லாம் கருணாகன் தான் நாகராஜை சென்னாகன் தான் நாகக்கண்ணி ஆமா இருவேரும் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா எப்படி அம்மா மன்னவனும் தேவியுமா மன்னவனும் தேவியுமா மணமகிழ்ந்து வாழ்ந்து வாரார் கொண்டவனும் தேவியுமா குணமுடனே வாழ்ந்து வாரார் எள்ளுக்குத்தான் எண்ணெய் போல் இணை பிரியா தோழர் போல் பூவுடல்ல நாரும் போல் நகமுடல்ல
பொண்டாட்டி செல்வம் அம்மா பொண்டாட்டி செல்வம் அவ இருந்தா தானே சோறு பிங்கி போடுவா அவதான் இதுக்கெல்லாம் செல்வம் எனக்குலாம் அவதான் செல்வம் அதுக்கப்புறம் மத்த செல்வத்தை பார்க்கணும் செல்வத்திலே சிறந்த செல்வம் இல்ல இந்த வீடியோ வந்து அவங்க வைஃப் பாப்பாங்க அப்படி சொல்றீங்க அப்படிதானே வீட்டுக்கு போனா அடி விடக்கூடாது தப்பிச்சிட்டீங்க நீங்க சொல்ற செல்வம்லாம் கிடையாது பாத்துக்கோங்க செல்வத்திலே சிறந்த செல்வம் பிள்ளை செல்வம் முதலே செல்வம் ஆமா கனியிலே சிறந்த கனி பிள்ளை கனி அப்பேற்பட்ட குழந்தை வரம் இல்லையே என்று நாகராஜனும் நாகக்கனியும் எப்படி அழுது புலம்புகிறார்களே ஆனா எப்படி அம்மா இதுவரைக்கும் பிள்ளை இல்லை ஐயா மண்ணிற்கு
சித்தப்பான்னு சொல்லுவாங்க. ஆமா அதே பணம் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? எவரோ தெரியாதுன்னு அப்படி சொந்த சித்தப்பாவா இருந்தாலும் எங்க சித்தப்பா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆமா அப்படியாக இருக்கக்கூடிய வேளையிலே நாகராஜன் என்ன சொல்லுகிறாரு? என்ன சொல்லுகிறார்? ஆண்டவன் அருள் இருந்தால் 60 பாலும் குழந்தை கிடைக்கும். ஈசன் அருள் இருந்தால் 70 பாலும் குழந்தை கிடைக்கும். தீராத வினைகளையும் இந்த இறைவன் தான் தீர்த்து வைக்க வேண்டும். ஆண்டவனை நோக்கி தவம் இருக்க வருகிறார்கள் இருவேரும். கடற்கரையில நீராடி மாணிக்கப்புத்து முன்னால் தவம் இருக்க போகிறார்கள். அவர்கள் எப்படி தவச்சாலை அலங்காரம் செய்கிறார்களே சார்ந்து கொண்டு நல்ல தரை மூழ்கி
ஆடக்கூடிய வேளையிலே பார்வதா தேவியானவள் ஆண்டவன் பகவானிடம் என்ன கேட்கிறாளையானா ஆண்டவனே பகவானே ஆதிசக்தியே வார்த்தைக்கு ஈரேழு உலகமெல்லாம் இறையிலத்தோ சகரு இந்த கோமதியே நடலை போல் கொண்டவனோ கண்டதோ
எம்பெருமாளின் உண்டி கமலத்திலே பிறந்தவர். அண்ணனுக்கு பேரன்னா பாரதா தேவிக்கும் பேரன். அதனாலதான் பாட்டின்னு சொல்லுதாரு. ஏ பாட்டி, எதுக்கு இப்படி கேட்க புகன்னு சிரிச்சு இருக்க? அதான் பேரப்பிள்ள, உங்க தாத்தா இருக்காரா பகவான், அவர் என்னை போல அழகுடைய பெண் இந்த உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஏ பாட்டி, இதுக்கா நீ அழுதுக்கு சிரிச்சுட்டு இருக்க? ஆமா, எதுக்கு சிரிச்சுட்டு இருக்க? தாத்தா வந்து உன்ன போய் சொல்லிட்டாரு பாட்டி. உன்னைய விட அழகான பெண்ணே நாகலாங்க பட்டணத்துல நீ கொடுத்த பிள்ளை அட்டகாலி 8 பேரும் இருக்கிறார்கள். அவர்கள் எப்பேற்பட்ட அழகோடு இருக்கிறார்களே. ஆனா பெண்ணுக்கான பெண்ணழகி, பேடை கொண்ட மயிலழகி, காது நல்ல மூக்கழகி, நல்ல சிவப்பழகி, செந்தூருக்கு பொட்டழகி, வங்கி நல்ல தலையழகி, வாடாமல்லி பொட்டழகி, தூளு நல்ல
கண்ணை மெச்சிக்கணுமா தவுட்டு கொலக்கட்டை ஊரை மெச்சிக்கணுமா ஊசை பைய கொலக்கட்டை ஒண்ணு நீயே மெச்சிக்கணும் நீதான் ஆகுதுங்க தனக்கு பெருமை பிறருக்கு பெருமை ஏ பாட்டி நாளை ஒரு காலத்துல ஆண்டவன் பகவான் என்ன செய்வார் தெரியுமா பார்வதிய மறந்திடுவார் பார்வதிய மறந்திடுவார் ஆவையர மனம் முடிப்பார் ஈஸ்வரிய மறந்திடுவார் எட்டு பேரை மனம் முடிப்பார் கோமதிய மறந்திடுவார் ஐயா மறந்தேன் கோவையர மனம் முடிப்பார் பார்வதா தேவியானவர் மனசுல நினைச்சு பாக்கா நாரதர் இப்படி சொல்லுதார அந்த அட்டகால 8 பேரை எப்பேற்பட்ட அளவோடு இருக்கான்னு நாம இப்ப பாக்கணும் அந்த குழந்தைகளை எடுத்துட்டு வரணும்னா நம்ம யார்கிட்ட சொல்லலாம் பகவான்கிட்ட போய் தோழி பெண் வேணும் கேட்போமா கேட்டோம்னா அவர் எப்படி உனக்கு தோழி பெண் கொடுத்திருக்கேன்னு சொல்லுவாரு அதனாலே அண்ணனா ஆகப்பட்ட கோபால கண்ணனை அழைக்கிறார் எப்படி அழைப்பாளே ஆனா அலைகடலில் சயனோ செய்யோ சயனோ செய்யோ மேலை கலைஞர்கள் இருந்தாலும் உடனடியாக கோவில் பொறுப்படி புகழ் விளக்கம் பெயர் அழைக்கிறார்கள். மேலை கலைஞர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக கோவில் பொறுப்படி புகழ் விளக்கம் பெயர் அழைக்கிறார்கள். ஆமா இந்த பார்க்கடலை பொங்கும் அளவிற்கு யார் நம்மை நோக்கி அழுதிருப்பார் என்று பார்க்கடல் பொங்கும் அளவிற்கு நம்ம நோக்கி அழுதுனா நம்ம தங்கச்சியால மட்டும்தான் முடியும் என்று எம்பெருமான் கோபால கண்ணன் அந்த பச்சை மாலா எம்பெருமான் பார்க்கடல் தனிகடல் பச்சை காலே கருடனே பாரவெள்ளி கைலால் பச்சை மாலோ வருவார் தேடியம்மா பார்வதியே தேடியம்மா பார்வதி இணையைத்த
பார்வதி. என்ன பார்வதி? அவர்களோ பாம்பம் இல்லாம மனுஷனும் இல்லாம இருக்காங்க. ஆமா. அவங்க பிள்ளைகளை எடுத்தா என்ன சும்மா விடுவாங்களா? விட மாட்டாங்க. கொத்தியே கொண்டு விடுவாங்க. ஆமா, கொத்திடுவாங்க, கடிச்சிடுவாங்க. ஆமா. அதனால நான் போக மாட்டேன். நாங்க என்ன நாட்டுல யாரும் விளக்கதில்லை. ஆமா. ஏ அண்ணா கோபால கண்ணா, மாயவா கண்ணா, பட்டகால் 8 பேரை நீ எடுத்து வரவில்லையே. ஆனால் உன் தங்கையாகப்பட்ட பார்வதா தேவியானவள் மாவிளப்பெண் பூவிளப்பெண் மஞ்சக்குழி நான் மறப்பேன் அண்ணா. பூவிளப்பெண் பொட்டிலப்பெண் பூமாலை நான் இழப்பேன். நாளை ஒரு காலத்திலே பார்வதியை மறந்துவிட்டு பாவையரை மனம் முடிப்பார் அண்ணா. இப்ப குழந்தைகளை எடுத்துட்டு வரலன்னு வச்சுக்கோயேன், நான் நாக்க பிடிங்கிடுவேன், நஞ்சு அரைச்சு தின்றுவேன். ஆமா. ஏ அம்மா பார்வதி, அட்டகாலி 8 பேரையும் நான் எடுத்துட்டு வரணும்னா எனக்கு 2 வர வேணும். என்ன வர வேண்டும்? பறக்கும் படகும் நாகதாளி வேறு ஒன்றும் வேணும். பறக்கும் தட்டு நாகதாளி வேறு கண்டிப்பாக வேண்டும். இந்த 2 வரத்தையும் எங்க இருந்து எடுத்து தரான்னா? பகவான்கிட்ட போய் அண்ணன் கேட்டேன்னு கேளு. பகவான்கிட்ட இந்த 2 வரமே கிடையாது அண்ணா. ஏ பார்வதி, ஆண்டவனாகிய சிவபெருமான் உனக்கு தெரியாம இந்த 2 வரத்தையும் அவர் சடாபாரத்துக்குள் ஒளித்து வைத்திருக்கிறார். அவர் சடமுடியே நான் தான் அள்ளும் பகலும் அள்ளி முடிஞ்சு கட்டுதேன். நீ வலது பக்கம் கட்டினா இடது பக்கம் வச்சு விடுவாரு, இடது பக்கம் கட்டினா வலது பக்கம் வச்சு விடுவாரு. அண்ணன் கேட்டு கேளு தருவார் என்று சொல்ல பார்வதா தேவியானவர் பகவானிடம் வந்து, ஆண்டவனே பகவானே, எனக்கு 2 வர வேணும். என்ன வரம் தெரியுமா? நாகதாளி வேறு ஒன்றும் பறக்கும் படகும் வேணும். இந்த 2 வரம் நான் உனக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருந்தேன். யார் உனக்கு சொன்னது? எங்க அண்ணன் கோபால கண்ணன் தான் சொன்னாரு. என்னிடம் இருக்கின்ற 2 வரம் உண்மை உன்னிடம் சொன்னதினாலே குழந்தைகளை எடுத்துக்கொண்டு வருகிற வழியிலே பலவாணி என்கிற பட்டத்தையும் பெற்று 3.25 நாளிகள் கண்ணு தெரியாமல் மயங்கி நிற்பார் என்று பகவானானவர் சாபத்தை கொடுக்க 2 வரத்தை வாங்கிட்டு வந்து பச்சை மாட்டை கொடுத்தா பார்வதா தேவியா. அந்த 2 வரத்தை வாங்கிட்டு பச்சை மால் வந்து குழந்தைகளை எடுக்க வருகிறார். யோசிச்சு பார்த்தாரு, சின்ன பிள்ளைகளை ஏமாத்தணும்னா எப்படி ஒரு சொர்க்கத்துல போனோம்? சின்ன பிள்ளைகளை ஏமாத்தணும்னா வயதான சொர்க்கத்தில தான் போகணும் என்று அவர் எப்படி சொர்க்கம் கொள்கிறாரே. ஆனால் 90 சென்ற சென்ற
விளாண்டு இருக்கும் போது எம்பெருமான் கோபாலக்கண்ணன் அவர்களுக்கே தெரியாமல்
ஓ